கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்குமான 2024 அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பூலோகத்தில் எங்கிருந்தாலும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்று பார்ப்போம். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த அக்டோபர் மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதி அன்று சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகின்ற மகாலய அமாவாசை தினமானது உருவாகிறது. அன்றைய தினத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாற்றங்கள் நிகழவுள்ளது. அன்றைய தினத்திலிருந்து நவராத்திரி வழிபாடானதும் துவங்குகிறது. நவராத்திரி வழிபாடுகளின் கடைசியில் ஆயுத பூஜையில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் உண்டு. ஒவ்வொரு தினத்திலும் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது என்பதற்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வித்திடுகிறார். நவகிரகங்களென்று கருதக்கூடிய 9 கிரகநிலைகளில் 6 கிரகநிலைகளில் மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. இந்த மாதிரியாக 6 கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் அபரிவிதமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் நீச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார். மங்களக்காரரான செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் பயணிக்கும்போது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படாது. அங்கு செவ்வாய் நீச்சமும் பெற்று பயணிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட செவ்வாய் பகவான் ஜென்மராசிக்குள் நுழைவதால் பல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த அக்டோபர் மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வண்டிவாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உண்டு. உங்களுக்கு பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளெல்லாம் விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இந்த அக்டோபர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான காரிய தடைகள் விலகி திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் உறுதி செய்கின்றார். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அதிரடியான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் நுணுக்கமாக செயல்பட்டு அதிகபட்ச முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களை நிறைந்து சந்திப்பதற்கான யோகம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் கல்விக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்து பிறகு பெரும்பாலும் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார். வித்தைகாரகரான புதன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இந்த அக்டோபர் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று வக்ரநிலையை அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலை பெறுவதால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். எனவே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறது என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானும் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கின்றனர்.
அறிவுக்கு தேவதையான முழு சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நல்லபல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய லாபங்களை தக்கவைத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சூரியன் மிகவும் பலமாக ராசிக்கு 3லும் மாதத்தின் பிற்பகுதியில் 4லும் பயணிக்கிறார். சூரியன் இந்த மாதம் முற்பகுதியில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடி அலைச்சல்கள் சிக்கல்கள் சிரமங்களில்லாமல் எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். சூரிய கிரகணத்தின் போதும் அதற்கு பிறகும் நல்லபல முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மைகள் கிடைக்கும், எல்லா தோஷங்களும் விலகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் குருபகவானின் சுபபார்வைகள் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு புத்தி தெளிவு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் சரியாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். குடும்ப உறவுகளிலிருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். இதுவரையில் குடும்பத்தில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து குழந்தைகள் மூலமாக உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. குரு 7ஆம் இடத்தை பலமாக பார்ப்பதால் காதலித்துக் கொண்டிருக்கும் கடகம் ராசி கடகம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். உங்களுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய காதல் துணை வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு. குரு 5ஆம் இடத்தை பலமாக பார்ப்பதாலும் குரு புத்திரகாரகன் என்பதாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உள்ளது. வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பகவான் அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடி சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை ராசிக்கு 9ஆம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இந்த காலகட்டத்தில் சனிபகவான் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அவர் ஆட்சிபலத்துடன் வக்ரநிலை பெற்றிருப்பதால் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அஷ்டமசனியின் பாதிப்புகள் மறையும். ஏனெனில் சனிபகவான் வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும். இந்த அக்டோபர் மாதத்தில் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே சனிபகவானால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி உத்தியோகம் ரீதியான சலுகைகள் உங்களைத் தேடிவரும். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நெருக்கடிகள் உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக மறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடியே புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தை இழந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனிபகவான் உறுதி செய்கிறார். ஞானகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான காரியங்களும் அடித்து நொறுக்கப்படும்.
இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலையில் 3 மணி வரையில் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் 3ஆம் தேதி காலை வரையில் நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறுகிறது. கேது ராசிக்கு 3 6 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டங்கள் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உண்டு. அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கேது துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு. இவ்வாறான சிந்தனைகளால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த மாதத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்டதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.